வணக்கம் பிள்ளைகள். தொடர்ச்சியாக கேள்வி பார்த்து கொண்டிருக்கோம் வாயுக்கள்ல இருந்து. இடைக்காட்டிகள்ல சில ஒன்றுக்கு மேற்பட்ட வாயுக்கள் அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட கூறுகள் சம்பந்தப்படுற சந்தர்ப்பத்துல வாயுக்கள் எப்படியான கேள்விகள் கேட்கலாம். இந்த கேள்விகளுக்கு நம்ம எப்படி விட செய்ய வேண்டி வரும் விஷயங்களை யாராய போறோம். ரைட், இதுல பாருங்க, இப்ப இது ஒரு இரசாயன தாக்கத்தோட சம்பந்தப்பட்ட மாதிரி ஒரு கேள்வி ஒன்று இதுல கேட்கப்பட்டிருக்கு. வாயுக்கள் கேள்விகள் வார சந்தர்ப்பத்துல ஒன்றுக்கு மேற்பட்ட வாயுக்கள் தொடர்பட்டா அந்த வாயுக்கள் தாக்கம் அடைகிறது அல்லது தாக்கம் அடையாதது என்று சொல்லி தருவோம். இரண்டு வாயுக்கள் சொன்னா இரண்டு வாயுக்களும் தாக்கம் அடைந்து வார விளைவு அல்லது இரண்டு வாயுக்களை வச்சு கொண்டு கேள்வி கேட்கலாம். அல்லது அவங்களுக்குள்ள இரசாயன தாக்கம் இல்லை, அவங்க சடத்துவ ரீதியாக காணப்படுறாங்க, அப்படி ஏதாவது சொல்லுவோம். அப்படியான கேள்விகள் வார சந்தர்ப்பத்தில் எப்படி நம்ம செய்ய வேண்டிய இந்த இடத்துல ஆறாங்க. இதுல பாருங்க, ஒரு ஹைட்ரோ கார்பன் ஆக்சிஜன் முன்னிலே எரிக்கப்படுது. CH4 மிதேன் வாயு ஆக்சிஜன் முன்னிலை எரிக்கப்படும் போது கார்பன் டை ஆக்சைடும் நீரும் விளைவாக கிடைக்கும். இதை நம்ம பொதுவாக நம்ம பயன்படுத்துற சமன்பாடு. இதுல பாருங்க, மேலுள்ள தாக்கத்தில் மிதேன் வாயு ஆக்சிஜன் தாக்கம் அடைகின்றது. 27 பாய்சியிலும் 1/15 நியூட்டன் மீட்டர் -2 அமுக்கத்திலும் உள்ள 100 சென்டிமீட்டர் கனம் CH4 வாயுடன் தாக்கம் அடைய தேவையான ஆக்சிஜனின் கனவளவை 127 பாய்சியிலும் 2/15 நியூட்டன் மீட்டர் -2 அமுக்கத்திலும் காண சொல்லி. இப்ப இதுல பாருங்க, CH4 கனவளவு தந்திருக்காங்க 100 சென்டிமீட்டர். அதோட மொத்தமாக ஆக்சிஜன் வாயு தாக்கம் அடையுது, முழுமையாக தாக்கம் அடைகிறான்னு சொன்னா இவங்களோட கனவளவு மூலுக்கு நேர்வீத சமன் என்று நம்ம எடுக்கலாம். அவகாத்ரோவின் விதிப்படி கனவளவு மூலுக்கு அப்படி இருக்க நேர்வீத சமன். அப்ப CH4 100 சென்டிமீட்டர் கனம் தாக்குனா ஆக்சிஜன் 200 சென்டிமீட்டர் கனம் செய்யும் தாக்கு. அப்ப ஆக்சிஜன் கனவளவு நமக்கு தெரியும். எத்தனை பாய்சியில 27 பாய்சியிலையும் 1/15 நியூட்டன் மீட்டர் -2 அமுக்கத்திலையும் தான் நமக்கு தெரியும். ஆனா அவங்க கேட்டுக்கிற கேள்வி பாருங்க, 127 பாய்சிலையும் 2/15 நியூட்டன் மீட்டர் -2 அமுக்கத்திலையும் தாக்குறதாக இருந்தா ஆக்சிஜன் கனவளவு நம்ம அதுக்கு தான் என்ன செய்ய ஒன்று. நீங்க இதே கேள்விக்கு CH4 வச்சு செஞ்சு கொண்டு கடைசி ஆக்சிஜனுக்கு நீங்க விடைய எடுத்து கொடுக்கலாம், அல்லது நம்ம நேரடியாக ஆக்சிஜன் எடுத்துட்டு அதுல இருந்து என்ன செய்யலாம், செஞ்சு கொண்டு போகலாம். ஏதாவது இரண்டு வழிகள் என்ன செய்யலாம் இந்த கேள்வியை கொண்டு போய். சரியா? அப்ப இதுல பாருங்க, 27 பாய்ச்சியாக இருக்கும்போது 27 பாய்ச்சி சொன்னா நம்ம பாய்ச்சியை பயன்படுத்தி அது தனிவெப்பநிலை அவை கேள்விக்கு என்ன செய்ய வேண்டிய உடனே மாற்ற வேண்டியது. ஆகவே 300 கேள்வி அமுக்கம் 1/15 நியூட்டன் மீட்டர் -2. இந்த சந்தர்ப்பத்தில் ஆக்சிஜன் கனவளவு மூலுக்கு நேர்வீத சமன். அவகாத்ரோவின் விதிப்படி கனவளவு மூலுக்கு அவகாத்ரோவின் விதிப்படி நேர்வீத சமன் என்று சொல்றோம். அதாவது இங்க CH4 மூல் 1, ஆக்சிஜன் மூல் 2, அதாவது பீசமானபடி 1:2 வார. அப்ப CH4 100 சென்டிமீட்டர் கனம் இருந்தா ஆக்சிஜன் 200 சென்டிமீட்டர் கனம் இருக்கணும். அதாவது இங்க ஆக்சிஜன் கனவளவு 200 சென்டிமீட்டர் கனம். இது 27 பாய்சி. ஆனா அவங்க கேட்கிற கேள்வி பாருங்க, வெப்பநிலை 127 பாய்சி. 127 பாய்சி சொன்னா 400 கெல்வின். அமுக்கம் 2/15 நியூட்டன் மீட்டர் -2. இந்த சந்தர்ப்பத்துலதான் கனவளவு கேட்கப்படுது. இந்த சந்தர்ப்பத்துல என்ன செய்யப்படுது, நம்ம கனவளவு கேட்கப்படுது. அப்ப இதுக்கேற்ற மாதிரி தான் நீங்க என்ன செய்ய வேண்டி வரும், தொடர் கொண்டு பாவிக்க வேண்டி வரும். சரியா? அப்ப இதுக்கு தான் நீங்க என்ன செய்ய போயிருக்க, தொடர்பு பாவிக்கும். அப்ப இதுக்குரிய தொடர்பு பாருங்க, வெப்பநிலை அமுக்கம் கனவளவு, வெப்பநிலை அமுக்கம் கனவளவு சம்பந்தப்படுது. இங்க மூல் மாறல ஒரு விஷயம். அடுத்தது அனிலவாயு ஆர் எப்பவுமே மாறிலிதான். இப்ப நம்ம இதை வச்சு கொண்டு இது இந்த ரெண்டுக்கு இடையில தான் நீங்க தொடர்பு பாவிக்க வேண்டிய. இந்த ரெண்டுக்கு இடையில என்ன செய்ய வேண்டிய, நீங்க தொடர்பு பாவிக்க வேண்டிய. இது ரெண்டுக்கு இடையில பாவிக்கிறதாக இருந்தா நம்ம முன்னூறு பாதம் ஒரு சமன்பாடு இணைந்த வாயு சமன்பாடு. இணைந்த வாயு சமன்பாடு PV = T = K என்ற மாதிரி. அதை வச்சுக்கணும். அந்த அதிலிருந்து வர தொடர்பு என்ன செய்யலாம், நீங்க பயன்படுத்தலாம். அப்ப இதுக்குரிய தொடர்பாக நீங்க P1 V1 = T1 = P2 V2 = T இதை பாவிக்கலாம். P1 V1 = T1 = P2 V2 = T இணைந்த வாயு சமன்பாடு. அப்ப இனி நம்ம வாயு இலட்சிய வாயுவா நடக்கிறன்றதை எடுத்துக்கொள்ள வேண்டியது. இல்லாட்டி அவங்க தருவாங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா கீழே கேள்வியில கேட்டிருப்பாங்க, எடுகோள் கேட்டிருப்பாங்க. சரி? அப்படி எடுகோள் கேட்கலன்னு சொன்னா நீங்க கட்டாயம் இந்த வாயு சமன்பாடு பாவிக்குள்ள இங்க வாயு இலட்சிய வாயுவாக நடந்து கொள்கின்றது என கொடுக்க என்று கட்டாயம் கொடுக்க. சரியா?
இது ஆன்லைன் பிரதியிடமாக இருந்தா என்ன செய்யறோம், நமக்குரிய விடயத்தை கண்டுபிடிக்கக்கூடியதாக இருக்கு. அப்ப இதுல பாருங்க, அமுக்கம் முதலாவது இந்த சந்தர்ப்பத்துக்கு போடுவோம். 1 தர 15 கனவளவு 200 சென்டிமீட்டர். நான் சென்டிமீட்டர் கணத்திலேயே கொடுத்த போடுறேன். நம்ம கடைசி விட செய்ய சென்டிமீட்டர் கணத்திலேயே கிடைப்பார். அல்லது நீங்க மீட்டர் கணக்கு மாற்றுவதாக இருந்தா 10/6 பெருக்க வேண்டி வரும். வெப்பநிலை 300 கெல்வின். அடுத்தது P2 இந்த சந்தர்ப்பத்துக்கு பாவிக்கும். அமுக்கம் 2 தர 15 நியூட்டன் மீட்டர் -2. கனவளவு தெரியாது. அப்ப இதான் கண்டுபிடிக்க வேண்டியது. வெப்பநிலை 400 கெல்வின். அப்ப இதை சுருக்கு நான் வாழ்ந்தால் என்ன வரைக்கும் போது கொடுக்க முடியாது இருக்கும். அப்ப இதுல 15 போயிடும். இதுல 2 சைவர், இதுல 2 சைவர் போயிடும். ஆகவே இந்த ரெண்டும் போயிடும். அப்ப 4 குறுக்கால இருக்கு. அப்ப இதுல இருந்து பி சமன் 100 தர 4/3 இந்த மாதிரி இருக்கு. இதை சுருக்கி எடுத்தமாக இருந்தா 133.33 சென்டிமீட்டர் கனமீட்டர். நான் இங்க சென்டிமீட்டர் கணத்துல தான் பிரதியிட்டிருக்கேன் 202. ஆகவே சென்டிமீட்டர் கணத்துல என்ன செய்யும், ஒருவேளை நீங்க மீட்டர் கணமா மாத்திரத்துக்கு இந்த 10/6 போட்டுருந்தா இங்கே உங்களுக்கு 133.33 தர 10/6 மீட்டர் கனமீட்டர் வரும். விடையில MCQ ஆக இருந்த விடையில சென்டிமீட்டர் கனமாக இருந்தா நீங்க சென்டிமீட்டர் கணக்கு அல்லது மீட்டர் கணத்துல இருந்து கொடுத்து இந்த மாதிரி இந்த கேள்வி. ஒருவேளை நீங்க இப்படி செய்யாம வேறு வழிகளில் செய்கிறதாக இருந்தா, இப்ப சில நேரத்துல சொல்லுவாங்க ஆக்சிஜன் வாயு மட்டும்தான் இலட்சிய வாயுவாக நடைபெறும், இலட்சிய வாயுவா தொழிற்படுது என்று சொல்லலாம். இதுல CH4 வாயு, CH4 என்ன செய்யுது, இலட்சிய வாயுவாக தொழிற்படுது. அது ஆக்சிஜன் இலட்சிய வாயுவா தொழிற்படுறது வேண்டி சொல்லல, CH4 மட்டும்தான் இலட்சிய வாயுவா தொழிற்படுது என்றதான் சொல்லலாம். ஏற்கனவே அவங்க அந்த தரவில இது ஆக்சிஜன் கண்டுபிடிச்சிருக்கோம். அவங்க CH4 100 சென்டிமீட்டர் கனமீட்டர் வந்திருக்காங்க. CH4 வந்திருக்காங்க 100 சென்டிமீட்டர். அப்ப இந்த சந்தர்ப்பத்துல CH4 100 சென்டிமீட்டர் கனமீட்டர். இந்த சந்தர்ப்பத்தில் நீங்க CH4 கேஸுக்குரிய கனவளவை கண்டுபிடிச்சு அதை வச்சு கொண்டு என்ன செய்யலாம், ஆக்சிஜன் மூல் பீசமானதுக்கு ஏற்றவாக நீங்க ஆக்சிஜனை கண்டுபிடிக்கலாம். அப்ப கேள்வியில எது இலட்சிய வாயுவா தொழிற்படுது தாராங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்க என்ன செய்ய வேண்டியது. சரியா, அந்த இலட்சிய வாயு தொழிற்படுற பாயிண்ட் நமக்கு இருக்கு. அப்ப இங்க நமக்கு இலட்சிய வாயுவா எது தொழிற்படுது என்று சொல்லாத வடிவா நேரடியாக என்ன செய்யறோம், நம்ம ஆக்சிஜன் தான் இலட்சிய வாயு தொழிற்படுது எடுத்துக்கொண்டு நேரடியாக உடைய செய்யும். அப்படி இல்லைன்னு சொன்னா நீங்க மறைமுகமா செய்ய வேண்டி வந்தா அதுக்கேற்ற மாதிரி செய்ய வேண்டியது. அப்படி ஒற்றியை நீங்க இலட்சிய வாயுவா தொழிற்படல என்று சொல்லி நீங்க ஒற்றியை வச்சு கொண்டு பிவிசம் நிலைநாட்டி கொண்டு செஞ்சலாகிட்டா உங்களுக்கு எந்த புள்ளியும் என்ன செய்யப்படாது, தொடக்கப்படாது. அப்ப அதான் உடத்த முக்கியமாக நீங்க கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்கும். சரியா, அடுத்த கேள்விக்கு போவோம். ஒரு வாயு எக்ஸின் 0.1 மூலானது 5 லிட்டர் கனவுளவையுடைய பாத்திரம் ஒன்றிலே 27 பாய்சியில் வைத்திருக்கப்படுகின்றது. ஒரேற்றியம் அமுக்கத்திலும் 127 பாய்சி வெப்பநிலையிலும் உள்ள ஐதரசனின் 0.2 கிராம் இப்பாத்திரத்தினுள் ஊத்தப்படுகின்றது. அப்போது பாத்திரத்தின் வெப்பநிலை 0 பாய்சிக்கு குறையும். H2 இரசாயன முறையாக தாக்கம் புரிவதில்லை எனவும் Xம் H2வும் இலட்சிய வாயுக்களாக நடந்து கொள்கின்ற எனவும் கொண்டு பின்வருகின்றன. அப்ப இதுல X என்ற வாயும் ஹைட்ரஜனும் என்ன செய்யற நமக்கு தாக்கம் புரியல. ரெண்டுமே இலட்சிய வாயுவாக தொழிற்படுறதாக என்ன தெரிவிக்காங்க, தரவாங்க தந்திருக்காங்க. அப்ப அதை வச்சு கொண்டுதான் என்ன செய்யப்படுறீங்க இந்த கேள்வியை கொண்டு போக. சரியா, அப்ப ஆரம்பத்துல பாருங்க, ஆரம்பத்துல X என்ற வாயு மட்டும்தான் இருக்கு. சரியா, X என்ற வாயு மட்டும் ஒரு பாத்திரத்துக்குள்ள இருக்குது. இதுல மூல் தந்திருக்காங்க, எக்ஸ்ட்ரா மூல் 0.1 மூல். கனவளவு தந்திருக்காங்க 5 லிட்டர். வெப்பநிலை 27 பாய்சி, ஆகவே 300 கெல்வின். சரியா, இது தரப்படும். பிறகு இந்த பாத்திரத்துக்குள்ள ஹைட்ரஜன் வாயு என்ன செய்யறாங்க, அவங்க செலுத்துறாங்க. சரி, ஹைட்ரஜன் வாயு செலுத்தப்படுது. அந்த ஹைட்ரஜன் வாயுக்குரிய அமுக்கம் P, ஒரு ஏற்றியம், வெப்பநிலை 127 பாய்சி, ஆகவே 400 கெல்வின். அவரை தெளிவு தந்திருக்காங்க W 0.2 கிராம். இதுல நீங்க மூல கண்டுபிடிக்கலாம். 0.2 கீழ் அவரோட மூல தெளிவு ஹைட்ரஜன் சொன்னா 2 என்று வரப்போது. ஆக 2ஆல் பிரிக்கமாக இருந்தா 0.1 செலுத்தப்படுது. சரியா, இது செலுத்தப்பட்ட பிறகு இவர வெப்பநிலை 0 பாய்சிக்கு குறையும்.
வெப்பநிலை என்ன செய்து 0.யாக குறையுது. அப்படின்ற என்ன 273 கெல்வினாக மாற்றமடையும். சரியா 273 கெல்வினாக மாற்றமடையும். அப்ப இவ்வளவு வந்து தந்த தரவு. இதுல முதலாவது கேள்வி பாருங்க, ஹைட்ரஜன் வாயுவை செலுத்த முன்னர் பாத்திரத்தின் உள்ளே இருக்கும் அமுக்கம் கேட்டிருக்காங்க. அப்படின்னு சொன்னா இந்த எக்ஸுக்குரிய அமுக்கம் தான் என்ன செய்யப்பட்டிருக்கு கேட்கப்பட்டு ஹைட்ரஜன் வாயு செலுத்த முன்னர் இங்க இருக்கிற அமுக்கம். அப்ப இதுல நமக்கு எல்லா தரவும் தந்திருக்காங்க. இதுல எல்லா தரவும் என்ன செய்யப்பட்டிருக்கு தரப்பட்டிருக்கு. அதை வச்சு கூட என்ன சொன்னீங்க எக்ஸ கண்டுபிடிக்க வேண்டி வரப்போகுது. ஆகவே நம்ம அதுக்கு என்ன சமன்பாடு பாவிப்போம், பிவி சமன் எண்ணாட்டியை பயன்படுத்தலாம். பிவி சமன் எண்ணாட்டி பயன்படுத்த இயலும். முதலாவது எக்ஸுக்கு பிவி சமன் NRT பாவிப்போம். இப்ப பி எக்ஸ் சமன் பிற மூல் தந்திருக்காங்க 0.1 மூல் ஆர். நான் இங்க லீட்டர்ல இருக்கிற நான் அதை அலகுலி அப்படியே போடுறேன். ஆறுக்கு வந்து 0.082 டி 300 கனவுளவு 5. அப்ப இதை சுருக்குவாளர் என்ன வரைக்க போகுது அவரோட அமுக்கமாக இருக்க போகுது. நீங்க ஒருவேளை விடத 0.082க்கு பதிலாக 8.314 போடுறதாக இருந்தா இதை நீங்க 5 தர 10 சயம் 3 போட வேண்டி வரும். சரியா போட்டவங்களுக்கு விட நியூட்டன் மீட்டர் -2 வரும். நான் போட்டதுபடி ஏஜிஎம் என்ன செய்ய போகுது வரப்போகுது. அப்ப இதை சுருக்கி எடுத்தமாக இந்த வாரம் விட 0.492 ஏஜிஎம் கிடைக்கும். 0.492 ஏஜிஎம் என்ன செய்யணும் கிடைக்கும். அப்ப முதலாவது அவங்க ஹைட்ரஜன் வாயு செலுத்த முதல் எக்ஸ்ட்ரா அமுக்கம் கேட்டிருக்காங்க கண்டுதான். நீ அடுத்த இரண்டாவது கேள்வி பாருங்க, வாயுவை செலுத்தி வெப்பநிலை 0க்கு குறைந்த பின்னர் பாத்திரத்தின் உள்ளே இருக்கும் மொத்த அமுக்கம் கேட்டிருக்காங்க. அப்ப மொத்த அமுக்கம் வந்து பாருங்க ஹைட்ரஜன் வாயுவாலையும் எக்ஸாலையும் கொடுக்கப்படும். சரி, மொத்த அமுக்கம் ஹைட்ரஜன் வாயுவாலையும் எக்ஸாலையும் என்ன செய்யப்பட போது கொடுக்க போகுது. அப்ப 2 பேர் மூலளவாலையும் தான் என்ன செய்ய போகுது நமக்கு இதுல சம்பந்தப்படும். அப்ப 2 பேர் மூலை நீங்க இதுல பாவிக்கப்பட்டு அப்ப இது 2லையும் மொத்த மூல் இவர மூல் 0.1 அவர மூலும் 0.1. அப்ப 2 பேர் மூலம் என்ன செய்யப்பட போது நமக்கு இது சம்பந்தப்படுறதா இருக்கு. அப்ப அதுக்கு என்ன செய்ய திருப்பி நீங்க இருக்கு பிவி சமன் எண்ணாட்டி பாவிப்பு. சரியா, அப்ப இதுல மொத்த கலவைக்கு திருப்பியும் பிவி சமன் NRT பாவிக்கமாக இருந்தா பி n வந்து 0.2 இந்த 0.1 0.1 கூட்ட வேண்டி வரும். மொத்தம் 0.2 0.082 வெப்பநிலை 0 தந்த வடிவா 273 கெல்வின். கனவுளவு 5 லிட்டர் தான். ஏன் அடைக்கப்பட்ட பாத்திரத்துக்கு தான் இது செலுத்தப்பட்டிருக்கு. ஆகவே கனவுளவுல மாற்றமிக்க 5 லிட்டர். அப்ப இதை சுருக்கினா என்ன செய்யும் உங்களுக்கு கிடைக்கும். அப்ப அதுக்குரிய விட வந்து 0.895 ஏஜிஎம் என்று கிடைக்கும். சரியா, 0.895 ஏஜிஎம். அப்ப இந்த சந்தர்ப்பத்துல ஹைட்ரஜன் வாயு செலுத்தப்பட்ட பிறகு இவருக்குரிய அமுக்கத்தை என்ன செஞ்சிருக்கணும் கண்டுபிடிச்சிருக்கேன். சரியா, அடுத்தது பாருங்க, வாயுவை செலுத்தி வெப்பநிலை 47 குறைந்த பின்னர் 0 என்ற சந்தர்ப்பம் தந்திருக்காங்க. அடுத்த சந்தர்ப்பம் தந்தாங்க 47 குறைந்த பின்னர் பாத்திரத்தின் உள்ளே இருக்கும் எக்ஸின் மூல் பின்னம். எக்ஸின் மூல் பின்னம் பார்த்தீங்கன்னா இது இப்ப வெப்பநிலை தந்தது சும்மா ஒரு குழப்பறதுக்கான ஒரு செயற்பாடு. சரியா, வெப்பநிலை கூடுனாலும் குறைஞ்சாலும் மூலளவு என்ன செய்யாது நமக்கு மாறாது. ஒரு பாத்திரத்துக்குள்ள ஒரு வாயு எடுத்துதான் வெப்பநிலையை நீங்க கூட்டுனாலும் சரி அதை குறைச்சாலும் சரி என்ன செய்யாது மூலளவுல எந்த மாற்றமுமே ஏற்படாது. சரியா, அப்ப இதுல 47 இருந்தாலும் அதே மூல் தான், 0 இருந்தாலும் அதே மூல் தான், 27 இருந்தாலும் என்ன அதே மூல தான் காட்டப்படும். அப்ப இதுல 47 மூலளவு கட்ட வடிவா அப்ப மூலுக்கான தொடர்பு மூல் பின்னத்துக்கான தொடர்பு போடப்பட்டு எதிர மூல் பின்னம் பெற்றிருக்கு எக்ஸ்ட்ரா மூல் பின்னம். அப்ப எக்ஸ்ட்ரா மூல் பின்னம் எக்ஸ் சமன் மொத்த மூலின் கீழ் எக்ஸ்ட்ரா மூல் 2 வரப்போகுது. அப்ப மொத்த மூல் 2 பேர மூலை கூட்டினா 0.2. இதுல எக்ஸ்ட்ரா மூல் 0.1. ஆக என்ன வரும் 1 ன் கீழ் 2 0.5 வரப்போகுது. மூல் பின்னம் என்று கட்ட வடிவா அதுக்கு அலகு வழங்கப்படாது. சரி, மூல் பின்னம் என்று கட்ட வடிவா அதுக்கு என்ன செய்ய மாட்டோம் அலகு கொடுக்க மாட்டோம். அப்ப இந்த மாதிரி என்ன செய்ய முடியாது. சரியா, அடுத்தது பாருங்க, பாத்திரத்தில் இருக்கும் வாயுக்களின் கலவையை நெருக்குவதன் மூலம்
பாத்திரத்தின் உள்ளே இருக்கும் மொத்த அமுக்கம் இரட்டிப்பாக்கப்படும் போது பாத்திரத்தில் உள்ள ஹைட்ரஜனின் மூல் பின்னம் கட்டிக்கும். இப்ப இதுல வாயு அப்படி எரிக்காது நெருக்குறாங்க, நெருக்கி அமுக்கத்தை என்ன செய்யறாங்க, கூட்டுறாங்க. கூட்டுனா மூல் பின்னம் மாற்றம் அடையுமா? நமக்கு மாற்றம் அடையாது. ஆரம்பத்துல என்ன மூலளவு இருந்ததோ அதே மூலளவு தான் நம்ம நெருக்கினாலும் விரிக்கும், அமுக்கத்தை கூட்டினாலும் விரிக்க போகும். கெனவுளவு மாற்றினாலும் எந்த ஒரு மாற்றமும் வராது. வாயுவை நீங்க உள்ள எடுத்தாலோ அல்லது வெளியால கொண்டு போனாலும் என்ன செய்யும், அந்த கெனவுளவு மாற்றம் மூல் மாற்றம் ஏற்படும். அதாவது மூல் பின்னம் பாதிக்கப்படுறது. அப்ப இந்த சந்தர்ப்பத்தில் என்ன செய்யாது, மூல் பின்னம் மாறாது. அப்ப ஹைட்ரஜன் மூல் பின்னம் என்று கேட்டால் அதே மாதிரி H2 0.1 ஹைட்ரஜன் மூல் 0.1 மொத்த மூல் இதையும் கூட்டணமாக என்ன 0.2. ஆக இதுவும் என்னென்று வரப்போகுது 0.5 தான். சரியா? அப்ப அந்த மூல் பின்னத்திலையும் என்ன எந்த மாற்றமுமே இல்லை. அப்ப இதெல்லாம் இந்த வெப்பநிலையை கூட்டி குறைக்கிறது, அமுக்கத்தை கூட்டி குறைக்கிறது. அந்த சந்தர்ப்பத்துல மூல் மாறும் மூல் மாறாதுன்றதெல்லாம் நம்ம அந்த குழப்பறதுக்கான விடயங்களாக. அப்ப நம்ம அதுல கிளியர் இல்லைன்னு சொன்னா இதை வச்சு கொண்டு வேற எதுவும் சமன்பாடை போட்டு புதுசா ஒன்றை கிரியேட் பண்ணி ஏதாவது செய்ய பார்ப்போம். அப்ப அந்த சந்தர்ப்பத்துல நம்ம டைம் வேஸ்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு. அப்ப அதுக்கு அதனத்தையான கேள்விகளை போட்டவங்க குழப்பக்கூடிய மாதிரி அடுத்த கேள்வி பார்ப்போம். இதுவரை இசை கேள்வி பாசையோட வந்து இசை கேள்விகள் பாருங்க. குமிழ்கள் ஏயும் பியும் ஒரு குழாய் வாயில் மூலம் தொடுக்கப்பட்டுள்ளன. ஆரம்பத்தில் குழாய் வாயில் மூடப்பட்டிருந்தது. வாயு நிலையில் உள்ள நைதரசனை மாத்திரம் ஏயும் வாயு நிலையில் உள்ள எதீனை மாத்திரம் பியும் வைத்திருக்கின்றது. கீழே உள்ள வரிப்படத்தில் குறிப்பிட்ட நிபந்தனைகளின் கீழ் ஒவ்வொரு வாயும் இருக்கிறது. பாருங்க, அந்த ஏ என்ற குமிழுக்குள்ள நைதரசன் வாயு, பி என்ற குமிழுக்குள்ள எதீன் வாயு. அப்ப இதுல பாருங்க, நைதரசன் கெனவளவு தந்திருக்காங்க, அமுக்கம் தந்திருக்காங்க, வெப்பநிலை தந்திருக்காங்க. அதே மாதிரி எதினுக்குரிய கெனவளவு, அமுக்கம், வெப்பநிலை எல்லாம் தனித்தனியாக என்ன செய்யப்பட்டிருக்காங்க, தரப்பட்டு. அதன் பின்பு குழாய் வாயில் திறக்கப்பட்டு இரு குமிழ்களிலும் உள்ள வாயுக்கள் சுயாதீனமாகவும் முற்றாகவும் கலக்க விடப்பட்டன. அதேவேளை ஒவ்வொரு குமிழினதும் அதில் அடங்கியுள்ள வாயுக்களின் வெப்பநிலை மாறாமல் அவற்றின் ஆரம்ப வெப்பநிலையிலே வைக்கப்பட்டுள்ளது. நைதரசன் வாயு மெதின் வாயும் இலட்சிய வாயுக்களாக நடப்பவை எனவும் குழாய் வாயிலின் கனவளவை கவனிக்காமல் விடலாம் எனவும் கருத்தில் கொண்டு எஸ்ஐ அலகுகளில் பின்பற்ற. அப்ப நம்ம இங்க எஸ்ஐ அலகு மட்டும்தான் பாவிக்க வேண்டி வரும், மற்ற அலகுகளை என்ன செய்யக்கூடாது, நீங்க கேள்வி செய்யக்கூடாது. அப்ப இதுல எதீனும் ஹைட்ரஜனும் என்ன செய்யுது, நமக்கு இலட்சிய வாயுவாக நடக்குது. அப்ப தாக்கம் அடையாது என்று எடுத்துக்கொண்டு என்ன செய்யலாம், நீங்க இங்க கேள்வியை கொண்டு போகலாம். முதலாவது கேள்வி பாருங்க, குமிழ் பியில் ஆரம்பத்தில் எதீன் வாயு மூல் கேட்டிருக்காங்க. அப்ப பியில் இருக்கிற கனவளவு தெரியும், அமுக்கம் தெரியும், வெப்பநிலை தெரியும், அகில வாயு மாதிரி நமக்கு பொதுவாக தெரியும். ஆகவே பிவி சமன் எந்நாட்டி பாவிச்சமாக இருந்தா அதுக்குரிய மூலை என்ன செய்யலாம், கண்டுபிடிக்கலாம். சரி, அப்ப முதல்ல நீங்க குமிழ் பிக்கு ஒரு தரம் பிவி சமன் எந்நாட்டி பாவிக்க வேண்டி வரும். குமிழ் பிக்கு பாவிக்க, சரியா? அல்லது நீங்க எதையும் பாவி கொண்டு போட்டாலும் சரிதான். பிவி சமன் NRT. அது நமக்கு தெரியாதது, அவர் மூலளவு மட்டும்தான் தெரியாது, மற்ற எல்லா தரவும் தந்திருக்காங்க. அப்ப இதுல அமுக்கம் தந்திருக்காங்க 2 தர 10 நியூட்டன் மீட்டர் -2. நீங்க எஸ்ஐ கேள்வி செய்யறதாக இருந்தா அலகோடை பிரதிடுறது எல்லாம் அலகோடை பிரதிட்டு பாருங்க. அதே மாதிரி அவருடைய கனவளவு தந்திருக்காங்க 5 மீட்டர் கனம் சமன் மூல் தான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. 8.314 ஜூல் மூல் -1 கெல்வின் -1. அதே மாதிரி அதுக்குரிய வெப்பநிலை தந்திருக்காங்க 300 கெல்வின். அப்ப இதுல நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. ஆகவே சமன் 2 தர 15 தர 5 மீட்டர் 8.314 தர 300. அப்ப இதை சுருக்கி வாரதான் என்னவா இருக்க போகுது, இவருக்குரிய மூலாக இருக்க போகுது. அதுக்குரிய பெருமானம்
400.932 அதுக்குரிய பெருமானம் எவ்வளவு 400.932 கிடைப்பார். முதலாவது கேள்விக்குரிய விட கண்டுதான். நீ அடுத்த இரண்டாவது கேள்வி பாருங்க. இரண்டாவது கேள்வி கேட்டிருக்கி குமிழ் ஏயில் ஆரம்பத்தில் இருந்த ஐதரசன் வாயுவின் மூல் கேட்டிருக்காங்க. அவ திருப்பி என்ன செய்யணும், நீங்க குமிழ் ஏக்கு ஒருக்க பிவி சமன் நாட்டி பாவிக்க வேண்டிய வரும். அப்ப குமிழ் ஏயில தந்த தரவுகளை வச்சு கொண்டு நினைச்சுக்கணும். திருப்பி பிவி சமன் நாட்டி பாவிப்போம் குமிழ் ஏ. அப்ப இதுக்கு என்ன செய்ய பிவி சமன் NRT பாவிக்கமாக இருந்தா அப்ப இதுல அமுக்கம் தந்திருக்காங்க 1/15 நியூட்டன் மீட்டர் -2. கனவுளவு 10 மீட்டர் கனம். மூல் தெரியாது. R 8.314. வெப்பநிலை 400 கெல்வின். வெப்பநிலை 400. அப்ப இதுல இருந்து n சமன் 10/10 5 8.314 இப்ப இதை சுருக்கின வார பெருமானம் 300.7 மூல் என்று கிடைக்கும். 300.7 மூல். அப்ப நம்ம முதலாவது எதின் வாயோட மூலளவும் கண்டுத்தோம். அடுத்தது நைட்ரஜன் வாயோட மூலளவும் கண்டுத்தோம். 2 கேள்விக்கு முடிவுடைய கண்டுபிடித்தோம். இனி அடுத்த மூன்றாவது கேள்வியை பார்ப்போம். அடுத்த மூன்றாவது கேள்வி பாருங்க. இரு குமிழ்களிலும் இருந்த வாயுக்களின் மொத்த அளவு கட்டிருக்காங்க. அப்ப மொத்த அளவு கட்ட என்ன 2 மூலையும் நீங்க கூட்ட வேண்டி வரும். அப்ப ஏயில இருந்ததும் பியில இருந்ததையும் கூட்டி சொன்னோம்னாக்கி ஆக இந்த 400.9 இந்த 300.7 என்ன செய்ய வேண்டியது, நீங்க கூட்ட வேண்டி வரும். டோட்டல் அப்ப n டோட்டல் சமன் 400.9 மூல் சப்ப 300.7 மூல். அப்ப இதை கூட்டணமாக இருந்தா 701.6 மூல் என்று கிடைப்பார். சரி, 701.6. அப்ப அவர் மொத்த மூலை என்ன செஞ்சுட்டு நம்ம கண்டுபிடிக்கிட்டோம். அடுத்தது பாருங்க, குமிழ் பியில் வாயு நிலையில் உள்ள கலவையின் இறுதி அமுக்கம் பெற்றிருக்காங்க. அப்ப குமிழ் பி எடுத்து பார்த்தமாக இருந்தா ரெண்டும் திறந்து தாங்க. நமக்கு ரெண்டும் திறந்தா ஏக்குள்ள நைட்ரசனும் இருக்கும், எதினும் இருக்கும். அதே மாதிரி பிக்குள்ளையும் என்ன இருக்கலாம், நைட்ரசனும் இருக்கலாம், எதினும் இருக்கலாம். இப்ப ஏக்குள்ள இருக்கிற வாயுக்கள மூலளவு நமக்கு தெரியாது. அதே மாதிரி பிக்குள்ள இருக்கிற வாயுக்கள மூலளவும் தெரியாது. ஆனா ரெண்டுக்குள்ளேயும் இருக்கிற மொத்த மூல் நமக்கு தெரியும். ரெண்டுக்குள்ளேயும் இருக்கிற மொத்த மூல் என்ன தெரியும். அப்ப நம்ம பிக்குள்ள அவரோட மூல் எவ்வளவு இருக்குது, 2 வாயுவும் சேர்த்து என்ன மூல் இருக்காருன்றது நம்ம கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சு கொண்டுதான் அந்த மூலால 2 வாயுக்கள் என்ன செய்ய போகுது, நமக்கு அமுக்கத்தை கொடுக்க போகுது. சரி, 2 வாயுக்களும் சேர்ந்து என்ன செய்ய போகுது, அமுக்கத்தை பிரிவைக்க போகுது. அப்ப இதுல நீங்க 2லையும் அமுக்கம் சமன் எடுக்கிறது. முதல்ல ஏயிலையும் பியிலையும் எப்படி இருக்க போகுது அமுக்கம் சமன். நீங்க போடலாம் PA சமன் PB. ஏயில இருக்கிற அமுக்கம் பியில இருக்கிற அமுக்கத்துக்கு எப்படி இருக்கும், சமனாக இருக்கும். சரி, ஏயில இருக்கிற அமுக்கம் பியில இருக்கிற அமுக்கத்துக்கு சமனாக இருக்க போகுது. அப்ப ஏயில இருக்கிற அமுக்கம் P என்ற இடத்தமாக இருந்தா, PA என்ற இடத்தமாக இருந்தா அப்ப அமுக்கம் சமன் என்ன வர போகுது, NRT இன் கீழ் அவரு கனவுளவு. இதுக்குள்ள இருக்கிற மூல் NaR, வெப்பநிலை T, கனவுளவு BE. கனவுளவு 2 டிகிரி ஒன்றுதான் வரப்போகுது, BE என்று போடலாம். அதே மாதிரி இங்க NBRT. அப்ப இதை வச்சு கொண்டு நீங்க இப்ப இதுல 2லையும் நமக்கு R விட்டுப்பட்டுருவேன். 2லையும் R என்ன செஞ்சிடும், இல்லாம போயிடும். R 2லையும் என்ன செய்யும், இல்லாம போயிடும். இதுல முக்கியமான ஒரு பாயிண்ட்ஸ் தந்திருக்காங்க பாருங்க. கலந்த பிறகும் அவங்க அதே வெப்பநிலையில என்ன செய்யப்படுது, காணப்படுதுன்னு தந்திருக்காங்க. சரி, கலந்த பிறகும் அந்த குமிழ்கள வெப்பநிலையில மாற்றம் இல்லை. சரியா, குமிழ்கள வெப்பநிலையில மாற்றம் இருக்கணும்னு சொன்னா நம்ம இதுல டீ போட வேண்டி வராது. ஆனா இதுல குமிழ்கள வெப்பநிலை மாற்றம் இருக்கின்றோட நீங்க டீ என்ன செய்ய முடியாது, பாவிக்க முடியும். இப்ப இதுல பாருங்க, நமக்கு NB தான் கேட்டிருக்கு. அதாவது இந்த பிக்குள்ள இருக்கிற அமுக்கம் தான் கேட்டிருக்கு. அப்ப நீங்க என்ன செய்ய முடியும், பியில இருக்கிற மூலை கண்டுபிடிக்க முடியும். இதே பியில இருக்கிற மூலை கண்டுபிடிக்க முடியும். அப்ப ஏற மூல் நமக்கு கண்டுபிடிக்க தேவையில்லை. ஆனா நமக்கு தெரியும் மொத்த மூல் வந்து 701.6.
மொத்த மூல அளவு 701.6. இதுக்குள்ள NB இருக்குதுன்னு சொன்னா NA எவ்வளவு அடிக்க போகுது 701.6 இருந்து NB கழிக்கிறதுக்கு சமனாகி. அப்ப இதுக்கு நீங்க போடலாம் 701.6 சய NB. NAக்கு பதிலாக 701.6 சய NB போடலாம். ஏன்னா இங்க NT வந்து நமக்கு NA பிளஸ் NB என்ற மாதிரி தானே வரப்போகுது. ஆனா அங்க NB என்றது வரை இங்க NB என்றது அந்த ரெண்டு படிக்கும். வெப்பநிலை ஏக்குரிய வெப்பநிலை தந்திருக்காங்க நமக்கு. அதுக்குரிய ஏக்குரிய வெப்பநிலை 400, அதுக்குரிய கனவளவு 10. அடுத்தது பாருங்க NB. NB நம்ம NB என்றே போடலாம். கண்டுபிடிக்க வேண்டியது NB தான். இதுக்குரிய வெப்பநிலை 300, இதுக்குரிய கனவளவு 5. இதுக்குரிய கனவளவு 5 மீட்டர். அப்ப இதுல இருந்து NB நீங்க கண்டுபிடிக்க வேண்டி வரும். இதை சுருக்கி எழுதமாக இருந்தா NB குரிய பெருமானம் கிடைக்கும். சரியா? இதுல நீங்க இந்த 2 சைவர் இந்த 2 சைவர் இருக்கலாம். அதே மாதிரி இந்த 10 மஞ்சள் சுருக்கமாக இருந்தா 2, இதே சுருக்கமாக இருந்தா 2. அப்ப இதுல இருந்து என்ன செய்வீங்க? இந்த 2ஆல அடைப்பு நீக்கி B எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வருவோம், பெருமானத்தை ஒரு பக்கம் கொண்டு வந்தமாக இருந்தா NB குரிய பெருமானம் 280.63 இருக்கு. சரியா? அப்ப NB குரிய பெருமானம் எவ்வளவு கிடைக்க 280.63. இப்ப இனிதான் நீங்க PV சமநிலை நாட்டிய பாவிக்க வேண்டி வரும். எது? குமிழ் Bக்கு மட்டும். குமிழ் Bக்கு திரும்ப பாவிக்க குமிழ் B P சமன் NR. கேள்வி நமக்கு அமுக்கம் தான் கேள்வி. சரியா? அமுக்கம் கேள்வி நம்ம BB என்று இருப்போம். அவருக்கு கனவளவு 5, N கண்டுபிடிக்கிட்டான் 280.6, R 8.314, T 300 கேள்வி. அளவோட பிரதியிட வேண்டி வரும். இதுல இருந்து PV இந்த 5 கீழிறக்கி சுருக்கி எடுத்தமாக இந்த வாரதான் என்ன வைத்து போகும். அவருக்குரிய அமுக்கமாக இருக்கும். அதுக்குரிய பெருமானம் 1.4 தர 15 நியூட்டன் மீட்டர் மைனஸ் 1. இப்ப PV 1.4 தர 15 நியூட்டன் மீட்டர் மைனஸ் 2 ஆக இருந்தா PA என்னவாரி போகணும் 1 தர 15 நியூட்டன் மீட்டர் மைனஸ் 2 ஆக தான். 1.4 தர 15 நியூட்டன் மீட்டர். PAயும் PVயும் கலந்த பிறகு ரெண்டும் ஒரே தொடர்ல இருக்கிறோடைய கலந்த பிறகு இருக்க போகுது. சமனாக அடிக்கிறோம். அமுக்கம் வித்தியாசம். நீங்க நீங்க ஒரு க்ராஸ் செக் பண்ணி பாக்குறதா இருந்தா நம்ம செஞ்ச விட சரிதான் பாக்குறதா. இங்க திருப்பி PAக்கு PV சமநிலை நாட்டு நீங்க திருப்பி பாவிச்சு பார்க்கலாம். பாவிச்சு பார்த்தா இந்த 1.4 வருதா? அதாவது இந்த 280க்கு பதிலாக இங்க ஏக்கு போட வேண்டிய மூல் இந்த 701.6 இருந்து 280.6 கழிச்சு போட வேண்டி வரும். சரி, 280.6 கழிச்சு நீங்க போட்டியாக இருந்தா அதுக்கு 1.4 15. அப்ப அதுல இருந்து நீங்க கண்டுபிடிக்கலாம் என்ன நம்ம செய்யறத விட சரி. சரியா? அவரோட டைம் இருந்தா நீங்க கூட செக் பண்ணி பார்க்கணும் பார்க்கலாம். ரைட். நீ அடுத்த கேள்வி கேட்டிருக்காங்க பாருங்க. இதுல குமிழ் ஏயில் முடிவில் பெற்ற வாயு நிலையில் தலைவையில் இருக்கும் எதின் வாயுவின் பகுதியமுக்கம். அப்ப கடைசி சந்தர்ப்பத்துல ஏக்குள்ள எதின் வாயுவோட பகுதியமுக்கம் மட்டும்தான் கேள்வியாக இருக்கு. காரணம் ஏக்குள்ள எதினும் இருக்க போகுது, நைட்ரசனும் இருக்க போகுது. இப்ப பகுதியமுக்கம் கேட்டா அவங்க பகுதியமுக்கத்துக்கான தொடர் தெரியும். பகுதியமுக்கம் சமன் மூல் பின்னம் தர மொத்தம். எந்த வாயுக்கு இருக்காங்களோ அந்த வாயுவோட மூல் பின்னம் தர மொத்தம். மொத்த அமுக்கம் நம்ம கண்டு அந்த வாயு உங்களுக்குள்ள இருக்க மொத்த அமுக்கம் இந்த 1.4 தர 15 ATM தான் இருக்க போகுது. 15 நியூட்டன் மீட்டர் மைனஸ் தான் இருக்க போகுது. இப்ப மூல் பின்னம் என்ன செய்யலாம்? நீங்க கண்டுபிடிக்கலாம். இது ஏற்கனவே எதிரில் கண்டுபிடிச்ச நம்ம இது நைட்ரசனை கண்டுபிடிக்கணும். அப்ப 2 பேர் இது மேனேஜ் வெளியிடும் கண்டுபிடிக்கும். சரி, இது இந்த நைட்ரசன் கண்டுபிடிக்க அவை மூல் பின்னம் தெரியும், மொத்த அமுக்கம் தெரியும். அதுல இருந்து என்ன செய்யலாம்? உடைய கண்டுபிடிக்கலாம். அப்ப எதிரிந்த பகுதி அமுக்கம் சமன் அவர் மூல் பின்னம் தர மொத்த அமுக்கம் வரும். மூல் பின்னம் தர மொத்த அமுக்கம். அப்ப எதிரிந்த மூல் 400.9, மொத்த மூல் 701.6. மூல் பின்னம் சமன் எந்த கூறுல இருக்காங்களோ அந்த கூறின் மூலின் கீழ் மொத்த மூல் என்று கொடுக்க வேண்டி வரும். மூல் பின்னம் எந்த கூறுல இருக்காங்களோ அந்த கூற மூலின் கீழ் மொத்த மூல் என்று கொடுப்போம்.
அவை எதிர்ந்த மூலின் கீழ் மொத்த மூல் தர மொத்த அமுக்கம் கண்டு வச்சிருக்கோம் 1.4 தர 10 நியூட்டன் மீட்டர். அப்ப இதை சுருக்கி வரதான் என்ன வரைக்கும் போகுது இதுக்குரிய மூல் இதுக்குரிய பகுதி அமுக்கமாக இருப்ப அப்ப இதுக்குரிய பெருமானம் 8 தர 14 நியூட்டன் மீட்டர் மைனஸ். அப்ப எரியின் வாயுவால் நமக்கு கொடுக்கப்படுற பகுதி அமுக்கம் 8 தர 14 நியூட்டன் மீட்டர் மைனஸ். அப்ப இதே மாதிரி ஒருவேளை மாறி கேட்கலாம் நைட்ரஜன் வாயுவால் கொடுக்கப்படுற பகுதி அமுக்கம் ரெண்டு என்ன செய்யலாம் அவங்க கேட்கலாம் நைட்ரஜன் வாயு அப்படின்னு என்ன செய்வேன் திருப்பி நைட்ரஜனுக்கு மூல் பின்னம் போட்டு அப்படி கண்டுபிடிக்க தேவையில்லை. ஏன் பகுதி அமுக்கங்களோட கூட்டுத்தொகை மொத்த அமுக்கத்துக்கு சமன் டோட்டல் விதிப்படி என்ன பகுதி அமுக்கங்களோட கூட்டுத்தொகை மொத்த அமுக்கத்துக்கு சமன் தொகை. அவை நமக்கு ஒரு ஆறு பகுதி அமுக்கம் தெரியும் அப்ப மெட்டாவோட பகுதி அமுக்கம் காண்றதாக இருந்தால் மொத்த அமுக்கத்துல இருந்து என்ன செய்யலாம் நீங்க கழிக்கலாம். அப்ப 1.4 தர 15 இருந்து 8 தர 14 கழிச்சமாக இருந்தா உங்களுக்கு நைட்ரஜன் வாயுக்குரிய பகுதி அமுக்கம் என்ன செய்யும் கிடைக்கும். ஏக்குள்ள நைட்ரஜன் வாயு பகுதி அமுக்கத்தை கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி. அப்ப இதான் நீங்க நைட்ரஜன் வாயு பகுதி அமுக்கத்தை கண்டுபிடிக்கிறதுக்கான வழியாகும். அப்ப இப்படியான கேள்விகளை கூட இந்த மாதிரி அப்ப இதுவும் தாக்கம் நடைபெறல என்று எடுத்துக்கொண்டு தான் என்ன செய்யறது இந்த கேள்வியிலையும் செஞ்சிருக்கேன். சரியா? அப்ப இந்த கேள்வியும் தாக்கம் நடைபெறல என்ற விஷயம் தான் சொல்லப்பட்டிருக்க. அதுவும் உங்களுக்கு சாதாரணமாக தெரிஞ்சிருக்க வேண்டி வேறு. அடுத்த கேள்வி பாருங்க. இது ஒரு தாக்கத்தை அடிப்படையாக வச்சுக்கொண்டுதான் இந்த கேள்வி என்ன செஞ்சிருக்காங்க இதுல கேட்டிருக்காங்க. பாருங்க 7.65 லிட்டர் கனவளவையுடைய அடைத்த பாத்திரம் ஒன்றில் ஹீலியம் ஒட்சியன் ஆகியவற்றின் கலவை ஒன்று இருக்கின்றது. 280 கெல்வினில் பாத்திரத்தின் உள்ளே அமுக்கம் 1.5 ATM ஆக இருக்கின்றது. பாத்திரத்தினுள் மின்முறை ஒன்றினால் எரியூட்டத்தக்க மெக்னீசிய கீலம் ஒன்று இருக்கிறது. இம்மெக்னீசிய கீலத்தை எரியூட்டிய போது ஒட்சிஜன் முழுமையாக இரசாயன முறையாக மெக்னீசியத்துடன் சேர்ந்து கொண்டது. அப்ப இதுல மெக்னீசியம் ஒட்சியனோட சேர்ந்து தாக்கம் அடையுது. ஒட்சியன் முற்றாக என்ன செய்யுது தாக்கம் அடைந்து முடிவதா சொல்றாங்க. இத்தாக்கத்தின் பின்னர் 327.5 கெல்வினில் பாத்திரத்தின் அமுக்கம் 0.702 ATM ஆக இருந்தது. அந்த வெப்பநிலை மாறுது அமுக்கமும் மாறி. கேள்வி பாருங்க மெக்னீசியத்தினதும் மெக்னீசியம் ஒட்சைட்டினதும் மொத்த கனவுளவுகள் புறக்கணிக்கத்தக்கது. மெக்னீசியம் நாடா இருந்தா அந்த நாடாட கனவுளவு புறக்கணிக்கட்டான். இதே மாதிரி மெக்னீசியம் எரிஞ்சு வார மெக்னீசியம் ஒட்சைட் அதுல கனவுளவையும் புறக்கணிக்கத்தக்கதென கொண்டு பாத்திரத்தின் உள்ளே இருக்கும் ஹீலியத்தின் தெளிவை கணிக்கும். சரியா? இப்ப இதுல பாருங்க ஆரம்பத்துல ஹீலியம் ஒட்சியம் இருக்கக்குள்ள ஒரு வெப்பநிலை ஒரு அமுக்கத்தை காட்டி ஹீலியம் மட்டுமே எரிச்சதுக்கு பிறகு உங்களுக்கு இருக்கிற அதுக்குள்ள ஒட்சியன் இல்லை ஹீலியம் மட்டும்தான் எரிக்க போகுது. அப்ப அதுக்குள்ள கொடுக்கப்படுற அமுக்கம் ஹீலியத்தால மட்டும்தான் கொடுக்கப்படுது. அப்ப அதை வச்சுக்கொண்டு எரித்த பின்னர் நீங்க பியூசம் நாட்டி பாவிச்சா ஹீலியத்துல மூளை கண்டுபிடிச்ச மாதிரி என்ன செய்யலாம் நீங்க தெளிவை கண்டுபிடிக்க மூளை கண்டுபிடிச்சா தெளிவு என்ன செய்யலாம் கண்டுபிடிக்க. அப்ப அதுக்கேற்ற மாதிரி நம்ம அதை செய்வோம். அப்ப எரித்த பின்னர் பிவி சமனை நாட்டி பாவிப்போம். அதாவது தாக்கம் நடந்து முடிந்த பிறகு பாவிக்க மாட்டோம். அதுக்கு எரிக்கிறது நமக்கு என்ன ஹீலியம் மட்டும்தான் எரிக்க போகுது. அப்ப எரித்த பின்னர் பிவி சமனை நாட்டி பாவிக்க போகுது. அப்ப எரித்த பின் பிவி சமன் NRT. சரியா? பிவி சமனை நாட்டி. அப்ப எரித்த பின்னர் அவங்க அமுக்கம் சொல்லியிருக்காங்க 0.702 ATM. நம்ம ஏடிஎம்ல போறதா இருந்தாலும் போடலாம் அல்லது நீங்க SI நியூட்டன் மீட்டர் மைனஸ் 2 மாற்றி செய்யறதாலும் செய்யலாம். ஏதாவது ஒரு வழியில் செய்யலாம். பொதுவாக நமக்கு எல்லாமே இப்ப SI அளவுல கேட்டு வரக்கூடிய நீங்க SI செய்யறது பொருத்தமானது. நான் SI உங்களுக்கு போடுது. அப்ப 15 நியூட்டன் மீட்டர் மைனஸ் எவ்வளவு தந்திருக்காங்க 7.76 டெசிமீட்டர் கணக்கு தந்திருக்கு. ஆகவே என்ன சொன்னீங்க நியூட்டன் மீட்டர் மீட்டர் கணக்குக்கு மாற்றணும். அப்ப டெசிமீட்டர் கணக்கு மீட்டர் கணக்கு மாற்றதா இருந்தா 1000ஆல பிரிப்போம் அல்லது 10 சயமுண்டால பெருக்குவோம். 1000ஆல பிரிக்கும் அல்லது 10 சயமுண்டால பெருக்குவோம். நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது மூல் NHE 8.314. இதுல பாருங்க நம்ம எல்லாமே நியூட்டன் மீட்டர் மைனஸ் 2 மீட்டர் கணக்கு அளவுல போற வடிவா 8.314 தான் போகணும். அதுல சிறியதுல மாறி 0.082 போட்டு மாறி என்ன செஞ்சு பிழைச்சு. அப்ப அதை நீங்க கொஞ்சம் கவனமா இருக்க
அடுத்து இந்த சந்தர்ப்பத்துல வெப்பநிலை எரித்த பின்னர் இருக்கிற வெப்பநிலை தான் நீங்க போடணும் 327.5 கெல்வின் 327.5 கெல்வின். அப்ப இதுல இருந்து NH சமன் அவ்வளவு மீன் செய்யும் கீழ் இறங்க 0.702 தர 7.76 இந்த 15 இங்க 10.3 ஆகவே 10.2 கீழே 8.314 தர 327.5. அப்ப இதை சுருக்கமாக இருந்தா ஹீலியத்துக்குரிய மூல் கிடைக்கும் 0.23 கிடைப்பார். ஹீலியத்துக்குரிய மூல் 0.23. ஆனா நம்மள்ட்ட அவங்க மூல் கேட்கல, கேட்டது துணிவு தான் கேட்டிருக்காங்க. அப்ப இதுல இருந்து நீங்க ஹீலியத்துல துணிவு கண்டுபிடிக்க முடியும். WH ஹீலியத்துல துணிவு. அப்ப துணிவு காண்றதாக இருந்தா ஒரு மூலக்கூறு துணிவால பெருக்க வேண்டியவர். அப்ப 0.2 ஹீலியத்துக்குரிய மூல துணிவு 4 ஆகவே 0.8 கிராம் என்று கிடைப்பார். 0.8 கிராம் என்று என்ன செய்யும் கிடைக்கும். அப்ப இதான் அவங்க முதலாவது கேள்வி கேட்டவங்க ஹீலியத்துல மூல் என்னன்றது, மூலில தெளிவு. அடுத்த கேள்வி பாருங்க, பாத்திரத்தினுள்ளே ஒட்சியன்ற துணிவு கட்டிருக்காங்க. அவ அடுத்தது பாத்திரத்தில் உண்டாகும் மெக்னீசியம் ஆக்சைடு துணிவு கட்டிருக்காங்க. அப்ப இனி நம்ம அடுத்த காண வேண்டியது என்னது, மெக்னீசியம் ஆக்சைடு துணிவு. சரியா, மெக்னீசியம் ஆக்சைடுக்குரிய துணிவை பார்ப்போம். அப்ப மெக்னீசியம் ஆக்சைடு துணிவு கண்டுபிடிக்கிறதாக இருந்தா அப்ப நமக்கு இங்க நடைபெற்ற தாக்கம் தேவைப்படும். சரி, நடைபெற்ற தாக்கம் தேவைப்படும். அதே சந்தர்ப்பத்துல எரிக்கிறதுக்கு முதல் இருந்து ஒட்சியன துணியும் என்ன செய்யப்படும் உங்களுக்கு தேவைப்படும். சரி, அதே சந்தர்ப்பத்தில் எரிக்கிறதுக்கு முதல் இருந்து ஒட்சியன துணியும் தேவைப்பட வேண்டியிருக்கும். அப்ப கவனிங்க, அப்ப இதுல மெக்னீசியமும் ஒட்சியனும் தாக்கம் அடையும் போது மெக்னீசியம் ஆக்சைடு விளைவாக கிடைக்கும். இப்ப தாக்கம் சமப்படுத்தப்பட வேண்டியது. அவ இங்க 2 ஆக்சிஜன், அவ இங்க ஒரு 2 போடுவோம், அவ மெக்னீசியம் என்ன போடுவோம் 2. சரியா, இப்ப நம்ம எரிக்க முதல் PV7 எண்ணாட்டி பாவஜமாக இருந்தா இப்ப எரிக்க முதல் நமக்கு அதுக்குள்ள இருந்த வாயுக்கள் ஒன்று ஆக்சிஜன், அடுத்தது ஹீலியம். சரி, ஒன்று ஆக்சிஜன், அடுத்தது என்னது ஹீலியம். அப்ப எரிக்க முதல் PV7 எண்ணாட்டி பாவஜமாக இருந்தா 2 வாயுக்கள் மூலியம் என்ன செய்யும் நமக்கு கிடைக்கும். அதாவது 2 வாயுக்கள் சேர்த்துதான் ஆரம்பத்தில் 50 கொடுத்திருக்கும். 2 வாயுக்கள் மூல கண்டுபிடிக்கலாம். இப்ப நமக்கு ஏற்கனவே இப்ப ஹீலியத்திர மூல கண்டுபிடிக்கலாம். மொத்த மூல்ல இருந்து ஹீலியத்திர மூல கழிச்ச மாதிரி இருந்தா ஒட்சிஜன் மூல கண்டுபிடிக்கலாம். அப்போ ஒட்சிஜன் மூல் தெரிஞ்சா பீசமானதை பயன்படுத்தி மெக்னீசியம் ஆக்சைடு மூல கண்டுபிடிக்கலாம். அதுல இருந்து என்ன செய்யலாம், மெக்னீசியம் ஆக்சைடு தெரியல கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி. அப்ப இதுல எரிக்க முன்ன PV7 நாட்டி பாவிக்கும். சரியா, எரிக்க முன்ன PV7 நாட்டி. அப்ப எரிக்க முதல் இருக்கிற அமுக்கம் சொல்லியிருக்காங்க 1.5 AgM. 1.5 நியூட்டன் மீட்டர் மைனஸ் 2 மாற்றதாக இருந்தா 10 பெருக்கு தர கனவுளவு அதே கனவுளவு தான் 7.76 டெசிமீட்டர் கணத்தில் மீட்டர் கிராம மாற்றதாக இருந்தா 10 இதுல வர மூல பாருங்க NO2 பிளஸ் NH 2 மூலம் சேர்ந்துதான் இந்த அமுக்கத்தை நமக்கு கொடுக்க. சரியா, அடுத்தது அகிலவாயு மாறிலிக்கு 8.314 வெப்பநிலை எரிக்க முதல் இருந்த வெப்பநிலையை பார்த்தமாக இருந்தா 280 கெல்வின். இதுல இருந்து NO2 பிளஸ் NH நம்ம கண்டுபிடிக்கலாம். அதை கீழே ஒன்று இருக்கிற மாதிரி 1.5 7.76 10 இங்க 10.5 இங்க 10.3 ஆகவே 10.2 கீழே 8.314 220. அப்ப இதுல இருந்து 2 பேர மூல அளவுக்குரிய பெருமானம் கிடைக்கும் 0.5 மூல் என்று கிடைக்கும். அப்ப நமக்கு NO2 தான் தேவை, NH தெரியும், ஹீலியத்திற்கு ஏற்கனவே கண்டது 0.2. அப்ப இதுல NO2 ஆக்சிஜன் மூல் 0.5 சய 0.2. அப்ப இதுல இருந்து 0.3 மூல் கண்டுபிடிக்கலாம். சரியா, ஆக்சிஜன் மூல எவ்வளவு போகுது 0.3. இப்போ ஆக்சிஜன் மூல் கண்டுபிடிச்சா இது 0.3 இருந்தா இதே போல 2 மடங்கு மெக்னீசியம் ஆக்சைடு காணப்படுது.
ஆகவே மெக்னீசியம் ஆக்சைடு மூல் எவ்வளவு வரப்போ 0.6. அப்ப இதுல இருந்து நீங்க சொல்லலாம் NgO 0.3 தர 2 அவை 0.6. சரியா? அவ மூல் கண்டுபிடிக்கலாம். இனி தெளிவு கண்டுபிடிக்கிறதாக இருந்தா இந்த மூல தெளிவால் என்ன செய்யும்? சரி, அப்ப இதுல இருந்து W MgO சமன் 0.6. MgO க்குரிய மூலதனிய பாதையாக இருந்தா 40, 16, 24, ஆக்சிஜன் 16, மெக்னீசியத்துக்கு 24 ஆகவே 40. 40 பெருக்கினமாக இருந்தா 24 கிராம் என்று கிடைக்கும். அப்ப இங்க கிடைச்ச மெக்னீசியம் ஆக்சைடு திணிவு 24 கிராமாக இருக்கும். அப்ப சில நேரங்கள்ல மெக்னீசியம் ஆக்சைடு திணிவு கேட்காம மெக்னீசியத்துல திணிவு கேட்டிருக்கான். மெக்னீசியத்துல திணிவு கேட்டிருந்தா மெக்னீசியம் முழுமையாக தாக்கம் அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்க மெக்னீசியத்துல திணிவு என்ன செய்யறாங்க இதுல கண்டுபிடிக்க எப்படி இவர மூல போல இதுல 2 மடங்கு 2 மடங்காக இருந்தா அவருக்கு மேல வரப்போது 0.6. ஆகவே அதை நீங்க 24 பெருக்கி அப்படி இல்லாம மெக்னீசியம் ஒட்சைடுக்கான ஒட்சியண்ட திணிவு என்ன செய்யலாம் கேட்கலாம். ஒட்சியண்ட திணிவு கேட்டிருந்தா இந்த வரி தேவை நம்ம இந்த 0.3 நேரடியாக 32 பெருக்கி என்ன செய்யலாம் கண்டுபிடிக்கலாம். அப்ப ஏதாவது ஒரு முறையில் என்ன செய்யலாம் கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி. அப்ப இதெல்லாம் தாக்கத்தோட சம்பந்தப்பட்டது. நம்ம அடுத்தடுத்த வகுப்புகள்ல தாக்கம் நடந்து அதாவது வாயுக்கள்ல இரசாயன தாக்கம் நடைபெற சந்தர்ப்பத்துல எப்படி கண்டுபிடிக்கிற அப்ப இரசாயன தாக்கம் நடந்தா எப்படியான சில விடயங்கள் செய்ய முடியும். நம்ம பாசவில் இருக்கிற அநேகமான கேள்வி இரசாயன தாக்கம் நடைபெறும் போது தனிய கேசஸ் மட்டும் அடிப்படையாக கொண்டு சரி அதுல ஒவ்வொரு பகுதிகளும் பாரபடியும் நம்ம சில கேள்விகள் அதுல செய்யலாம், சில கேள்விகளை நம்ம இப்போதைக்கு செய்யாது பார்க்கலாம். அந்த செக்ஷன் வரக்கூடிய ஆராயும். சரியா? நன்றி மாணவர்களே.